முதலமைச்சரா இன்று இருக்கிற முதலமைச்சர் அன்றைக்கு இருந்த எதிர்கட்சி தலைவர் என்ன சொன்னார், இந்த ரொம்ப நிதிநிலை மோசமா இருக்கு, இதை வந்து அதிமுக அரசு கையாள தெரியல, நாங்கள் வந்தால் இந்த 4.5 லட்சம் கோடி கடனை அடைத்து மக்களுக்கு எல்லாம் செய்வோம் கரெக்டா அப்படின்னு ஒரு 505 தேர்தல் வாக்குறுதி. நீங்க செய்யறேன்னு சொன்னதை தான் நாங்க கேட்கிறோம், புதுசாலாம் ஒண்ணும் கேட்கல. 10 கிலோ தங்கம் கொடுன்னு கேட்கல உங்ககிட்ட, எல்லார் வீட்டுக்கும் ஒரு இந்த கார் கொடுன்னு கேட்கல. குற்றச்சாட்டுகள் எல்லாமே ஏடிஎம்கே ஆல்ரெடி வச்சிருக்காங்க, அவங்க தனியா இதுக்குன்னு ஒரு வெப்சைட். அதான் நானும் சொல்லிட்டு இருக்கிறேன், ரெண்டுமே திருடுறேன். இவன் அவனை இப்ப ரொம்ப சிம்பிள் மேடம். 2021 முன்னாடி பரப்புரை எடுத்து பாருங்க, ஸ்டாலின் என்ன சொல்லியிருப்பாரு, இந்த அதிமுக அரசு கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் 3C, கலெக்ஷன் கரெக்ஷன் கமிஷன், இதுதான் இவங்க அப்படின்னா. இன்னைக்கு எடப்பாடி என்ன பேசுறாரு, இந்த விடியாத திமுக அரசு வந்து கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன், இவங்களும் அவங்களதான் சொல்றாங்க, அவங்களாம் சொல்றாங்க. சரி, இது எல்லாத்தையும் விட்டுருக்கு, பணம் குணம் எல்லாத்தையும் விட்டுருக்கு. என்ன சொன்னார் முதலமைச்சர், நான் வந்தா ஊழல் செய்த ஒருத்தன் கூட வெளியில இருக்க முடியாது, ஒரு தனி அதாவது ஒரு தனி நீதிமன்றத்தை அமைச்சு அதற்கு ஒரு இதை போட்டு இவங்க அத்தனை வழக்கையும் பார்த்துட்டு உள்ள போடுறாங்க. யார் போனாங்க உள்ள, என்ன கேஸ் போட்டீங்க,